விழுப்புரம் மாவட்டத்தில் காவல்துறையின் நிலைமை ரொம்பவும் மோசமான நிலையில் சென்றுள்ளது. உதாரணம், தனலட்சுமி என்ற பெண் தன்னுடைய வீட்டை வாழ்வாதாரத்தை அளிக்கும் பொழுது ஒரு புகார் 2019 தந்துள்ளார். இந்த புகாரை பாபு என்ற அன்றைய எஸ்ஐ ஒரு சிஎஸ்ஐ விநாயகத்தை விட்டு எஸ்எஸ்ஐயை தர சொல்லி தடுத்து அந்த இரவே லஞ்சம் பெற்று உயரதிகாரி முதற்கொண்டு சென்று அன்று இரவே தடயம் இல்லாமல் அழித்து விட்டார்கள். 84க்கு 40 வீடு சுற்றலை விட ஓடு போட்ட வீடை தடயம் இல்லாமல் கிணத்தையும் சுற்று சாம்பாகி விட்டார்கள். ஆள் கிடைக்கவில்லை, நிறைவினர் கிடைக்கவில்லை என்று ஏமாற்றி தேட்டத்தில் சமாதானமாக சென்றதாக முடித்துள்ளனர். மறுநாள் பெற்ற புகார் தடயமில்லாமல் வாரி சென்ற புகாருக்கு ஒரு சிஎஸ்ஆர் தந்து பாபு எஸ்ஐ சமாதான சென்றதாக முடித்துள்ளான். மேலும் இதை உயரதிகாரிகள் கனகேஸ்வரன் லஞ்சம் பெற்று இதை எடுத்துச் செல்ல விட்டார் என்று கூறுகள் 15 நாள் சென்று ஜெயச்சந்திரன் என்ற எஸ்ஐ இன்று கடலூர் விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்தபோது நேரடியாக இந்த புகார் நம்மால் தரப்பட்டு விளக்கம் கேட்டப்பட்டு 3 மாதம் லீவு போட்டுவிட்டு சென்று விட்டார் கனகேஸ்வரி. மேலும் மாற்று அதிகாரியை போட்டு விசாரிக்கக்கூடாது என்று கேட்ட பிறகு ராஜன் என்ற டிஎஸ்பி ஏடிபியாக இருந்தவரை நியமனம் செய்தார். அவர் வந்து விசாரணை ஆரம்பித்த போது தவறு தெரிந்து இந்த எதிரியை சம்மன் கொடுத்து அழைக்கும் போது அவர் கொரோனா வந்து விட்டார் காரணத்தினால் அவர் 3 மாதம் கொரோனா லீவில் சென்று விட்டார். மேலும் அஜய் தங்கம் என்பவரை மாற்று அதிகாரியை போட்டு விசாரணை செய்து 6 மாதம் சேர்ந்து தவறு நேர்ந்ததை உறுதி செய்தார். அவர் கொடுத்த ரெக்கார்டை மறைத்து விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் எஸ்பி அலுவலகத்தில் கோப்பை மறைத்து கள்ள வருவாய்க்கு பல லட்சங்கள் பெற்று இந்த கோப்பையை மறைத்து விட்டார்கள். மேலும் மேலும் உயர் அதிகாரி தலைமைச் செயலர் அனைத்தும் தொடர்பு கொண்டு அனைவரும் அனுப்பப்பட்டு இந்த புகாருக்கு பதில் மாவட்ட ஆட்சியரும் எஸ்பியும் தான் கேட்கப்படுகிறது. இது ஊழல் மலிந்த மாவட்டம். இந்த மாவட்டத்தில் அதே பதிலை தந்து ஏமாற்றுகிறார்கள். இதன் மீது உரிய நடவடிக்கை இன்றைய எஸ்பி எடுப்பாரா, மேலும் இன்றைய டிஐஜி எடுப்பாரா? இதை என்னை நேரில் அழைத்தால் அந்த ஆதாரத்தை தர தயார். காவல்துறையில் தான் திருடர்களே, காவல்துறை தான் காரணம். அந்த பெண்ணுடைய குடும்பம் அழிந்திருக்கு, அந்த நிலங்கள் மோசடி நடந்திருக்கு. இது என்னால் ஆதாரமாக ப்ரூஃப் செய்யப்படும்.